பிரைஸ் லார்ட் ஒன் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி என்ன வசனம்னா ரோமர் 8:28. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரிஞ்சு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம லைஃப்ல வந்து என்னன்னா, கடவுளோட சித்தத்தின்படி நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம யோசிப்போம். ஏதாவது ஒரு தீமையா ஆயிடுச்சுன்னா, இப்போ உள்ள எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ ஏதோ சாத்தான் கிரியை போல, ஏதோ ஒரு தீமை நமக்கு நடந்துருச்சுன்னா அதை வந்து ஏசப்பா சிலர் அதுவே தேவ சித்தமா இருக்கலாம். சில பாதைகள் வழியா ஏசப்பா அலோ பண்ணுவாங்க, அந்த பாதை வழியா நம்ம போய் ஆகணும்ன்றது. ஓகே, அதுவே தேவ திட்டமா இருக்கலாம். ஆனா நம்ம வந்து நம்மளோட புரிதல் வந்து தவறா இருந்து அவரோட சித்தமா இருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்னா, இல்ல இல்ல சாத்தான் ஏதோ வந்துருச்சு போலன்னு சொல்லி நம்ம அதுக்காக தவறான புரிந்து கொண்டு அப்படி நம்ம வந்து மாத்தி ரிவர்ஸா ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த இடத்துல நான் சொல்றேன், நமக்கு வந்து எல்லாமே நம்ம பாதையில ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி பைபிள்ல வசனம் இருக்குது, இடுக்கமான பாதை வழியே நீங்க வந்து பிரவேசியுங்கள்னு சொல்லி இருக்கு. சோ அவர் வந்து என்னன்னா, ஏசப்பா வந்து சிச்சைக்கு உட்படுத்துவார்னு வசனம் இருக்கு. தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பார். சோ நம்ம வந்து யார் யாரெல்லாம் உண்மையா தேடுறீங்களோ, யார் யாரெல்லாம் அவருக்காக நம்ம நீ இருக்கோம்னு நினைக்கிறோமோ, அவங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி, எதுவுமே அவர் சித்தத்தின்படி இல்லாம இல்லங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ செய்வன வச்சுட்டாங்க போலங்க, பாஸ்டர் செய்வன வச்சுட்டாங்க ஜெபம் பண்ணுங்க, நிறைய பேர் போய் ஜெபம் பண்றதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ எனக்கு யாரோ செய்வன வச்சிருக்காங்க. ஈவன் நான் கூட அப்படி நினைச்சிருக்கேன். ஐயோ நமக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போல. இல்லங்க, நம்ம வாழ்க்கையில நம்மளோட சில பிளான்ஸ் இருக்கும். அதன்படி போகாம ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வந்து நெகட்டிவா நடக்கிறப்ப, இல்லையோ யாரோ நம்மளுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, இல்ல பிசாசு நம்மளுக்கு விரோதமா ஒரு பெரிய போராட்டமா இருக்கு, அப்படி நம்ம வந்து ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல்ல இருக்கலாம். ஆனா எல்லாத்துலயுமே வந்து நம்மளோட அன்றியும் தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே எல்லாமே அவரோட சித்தத்தின்படி தாங்க நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் ஆதாரமா எடுத்துக்கொள்றது யாருன்னா, முதல்ல யார சொல்ல போறேன்னா, யோபுவை பத்தி எடுக்க போறேங்க. யோபு எல்லாருக்குமே தெரியும். யோபு வந்து எப்படி ஒரு பெரிய கஷ்டம்ன்றது. அவரோட கஷ்டம் அந்த காலத்துல வந்து அவர் இருக்கிறப்ப அந்த பைபிள் அதெல்லாம் அவருக்கு இல்ல. நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்படாத காலகட்டம். அப்படி இருக்கிறப்ப யோபு 19:25. யோபு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எல்லாமே முதல்ல வந்து பயங்கரமான இழப்புங்க. சோ இழப்புங்கிறது வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. ஒரே நேரத்துல வந்து அவங்க பிள்ளைங்க இறந்து போறாங்க. சோ எல்லாமே நெகட்டிவா நடக்குது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இல்ல ஏதோ நெகட்டிவா நடந்துச்சுனால இல்ல, ஏதோ நமக்கு பிசாசு போராட்டம், ஏதோ நெகட்டிவா நடக்குது அப்படியே நம்ம யோசிப்போம். இல்ல கடவுளோட சித்தமும் இருக்குங்கிறத, அவருடைய கரம் நம்ம கூட இருக்குங்கிறத நம்ம நிறைய நேரங்கள அதை வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க. யோபுவும் அப்படிதான். அவர் ஆனா ஏசப்பா தான் நம்பி இருக்காரு. ஏசப்பா இங்க பாருங்க, யோபு 1 அதிகாரம் 20, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. யோபு 2:7 பாத்தீங்கன்னா, அவரோட உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு கொடிய பருக்களால வந்து ஒரு வாதிப்பு வந்திருக்கு. சோ அப்படி இருக்கப்ப இது தேவனுடைய திட்டம் தான். ஓகே, அந்த மாதிரி பாதையில யோபு போகணும். அவருக்கு கடைசியா ஒரு பெரிய உயர்வு இருக்குதுங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் ஏசப்போட சித்தம் இல்லாம சாத்தானால தொட்டிருக்கவே முடியாது யோபுவை. சரியா, அவரே அனுமதித்தார். இதுல பாத்தீங்கன்னா தேவன் அனுமதித்தார்னு வருது. நிறைய நேரங்களை நம்மளோட லைஃப்ல சில நோய் வந்துருச்சுன்னா, ஐயோ ஏதோ வந்து இப்படி பேய் பிசாசு ஆடுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடுவோம். இல்ல, அது கூட தேவனுடைய திட்டமா இருக்கலாங்க. அந்த வியாதிலேயே நம்ம தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக அவர் வச்சிருப்பாரு. சோ நிறைய நேரங்கள நம்ம பாதைகள் வந்து நம்மளுக்கு தெளிவில்லாம இருக்கலாம். எந்த பாதை டைரக்ஷன்ல போறோம்னே நமக்கு தெரியாம இருக்கலாம். ஐயோ நம்ம வந்து நம்ம தவறான வேற ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கலாம். ஆனா ஏசப்பா நம்மள அவரோட பாதைக்கு கொண்டு வர்றதுக்காக அவரோட திட்டத்துல நம்ம நடத்துவாரு. சோ எல்லாமே அவரோட திட்டம் வந்து நன்மைக்காக தாங்க. சோ என்னோட லைஃப்ல நான் சாட்சியா சொல்ல முடியும். நானும் அப்படிதான். நானும் வந்து என்னோட லைஃப்ல வந்து என்னோட அப்பா இறந்தப்ப என்னால அதை வந்து ஏத்துக்கவே முடியல. அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணி நான் இவ்வளவு தூரம் நான் நிக்கிறேன், ஏசப்பாவோட வார்த்தையை பேசுறேன்னா அவர்தான். ஏசப்பா இல்லைன்னா என்னால நிக்கவே முடியாதுங்க. இந்த இடத்துல சாட்சியா சொல்லுவேன், என்னால அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. ஆனா ஏசப்பா என்ன வர வச்சாங்க. அவருடைய வார்த்தையை வந்து பிடிக்க வச்சாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு இழப்புக்கு என்ன ஈடு செய்ய முடியும்? இந்த உலகத்துல நான் நிறைய வாட்டி கொஸ்டின் பண்ணி தனியா இருக்கிறப்ப நான் யோசிச்சிருக்கேன். இந்த உலகத்திலே ஒரு கஷ்டம்னா அந்த இழப்பை தாங்கவே முடியாது ஏசப்பா. நான் இப்படி ஏசப்பா கிட்ட நான் பேசிட்டு இருக்கப்ப நான் ஏசப்பாட்டே சொல்லியிருக்கேன், ஏசப்பா அந்த இழப்பை மட்டும் தாங்கவே முடியாதுல்ல, அதுல இருந்து வர்றது கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். நிறைய நாட்கள் உண்டு. ஆனா அந்த இழப்பு எனக்கு வரும்ன்றத நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல.
இப்படிலாம் நடக்கும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. பட் நான் அது வழியா போறப்ப ஏசப்பா அதுவும் ஏசப்பா சித்தம் தான். பட் நான் அந்த டைம்ல என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னால பிரேயர் பண்ண ரொம்ப போராட்டமா இருந்தது. நான் ரொம்ப கண்ணீரின் பாதையில என்னால தூங்க கூட முடியாது. அந்த அளவு ரொம்ப ஸ்ட்ரெஸ். அதுல இருந்து மீண்டு வரதே பெரிய ஏசப்பாவோட கிருபை தாங்க. இப்ப வரைக்கும் சொல்றேன். என்ன நடத்துறது அவர்தான். அவரோட வார்த்தை தான். சோ இதுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்படி நடந்துருச்சு. அப்ப இது ஏசப்பா சித்தம் இல்லங்க. இல்ல இது சாத்தான் தான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல எல்லாமே அவரோட சித்தம். அவருடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. இந்த நேரத்துல என் மகளுக்கு இப்படிதான் நடக்கும். அப்படின்னு இருக்கிறம்போது நம்ம புரிஞ்சுக்கொள்ள பார்க்கணும். அது அட்லீஸ்ட் ஏசப்பா நம்மளோட இடைப்படுவாங்க நெறைய நேரங்கள்ல. மகளே இது என்னுடைய திட்டம் தான் நம்ம ஏசப்பா பேசுறப்ப கூட நம்ம காத அடைச்சுக்கிட்டு போகக்கூடாதுங்க. சில நேரம் அவர் திட்டமா இருக்கலாம். ஓகே ஏசப்பா அத அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் பேசுறப்ப அதை அக்செப்ட் பண்ணணும். அவர் வார்த்தையை அக்செப்ட் பண்ணணும். பைபிள்ல இன்னொரு மத்தேயுல எழுதப்பட்டிருக்கு. அவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் ஒரு முடி கூட விழாதாங்க. ஒரு முடி கூட நம்மளோட முடிய கவுண்ட் பண்ணியிருப்போமா? நினைச்சு பாருங்களேன். அவரோட அன்பு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலா இருக்குதுன்றது. உண்மையிலேயே நம்மளோட பாதைகள சரி, நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஏசப்பா மட்டும் பிடிச்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம்னாலும் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. என்னோட லைஃப்ல நான் சாட்சியா சொல்லுவேன். இந்த அளவுல என்ன ஏசப்பா கைய பிடிச்சு கூப்பிட்டு அவர் வார்த்தை நடத்திச்சு. நீ இத பண்ணு, அத பண்ணு அவ்வளோ அழகா நடத்துனாங்க. அதனாலதான் என்னால நிக்க முடியும். நார்மல் பீப்புளால நிக்க முடியல. ஏன் இந்த உலக மனுஷனுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கேட்டு பாருங்க. எத்தனை பேர் தனக்கு பிடிச்சவங்க இழப்ப தாங்க முடியாம எத்தனை பேருங்க இந்த உலகத்துல இல்லாம போயிருக்காங்க. நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் ஐயோ அவங்க செத்துட்டாங்கன்னு அவங்களும் செத்துருக்காங்க. ஆனா நம்ம எல்லாம் ஏன் நிக்கிறோம்? நம்மளால ஏன் நிக்க முடியுது? நம்மளோட சித்தம் இல்லைங்க. தேவ சித்தம். அவர் நம்மள நடத்துறாரு. ஏசப்பா நடத்துறாரு. அவர்தான் பைபிள்ல சொல்லியிருக்காரு. மத்தேயுல சொல்லியிருக்காரு. அழகா சொல்லியிருக்காரு. நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி. உங்களுக்கு நடக்கிற என்னவா இருக்கலாம். வியாதியா இருக்கலாம். என்ன போராட்டமா இருக்கலாம். சில விஷயங்கள் வாழ்க்கையில கடந்து போக வேண்டியதா இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவரை பிடிச்சுக்கணும். அதுக்கு ஆதாரமா பாருங்க ரோமர் 8:29 8:39 உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியாலும் கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்க கூடாது. சோ நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரங்கள்ல டவுன் ஆயிரும். இல்ல இது ஏசப்பா அவரோட சித்தத்தை புரியாம நம்ம நிறைய வேலைகள் நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம். ஏசப்பா இதை தாங்க தாங்க. ஆனா அவர் என்ன ஆசைப்படுறாரு? அவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு? அதை நம்ம அதை ஃபேஸ் பண்ணாம கெட்டது நடந்துருச்சுன்னா இல்ல உங்க விருப்பத்துக்கு மாற நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க. இது எனக்கு கிடைக்கணும்னு நீங்க போறீங்க. அதுக்கு மாற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு வேலையே இருக்குன்னு வைங்களேன். நீங்க டீச்சர் ஜாப்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஏசப்பா ஒரு கம்பெனில ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. ஆனா அதை ஐயோ இது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம்? இது ஏசப்பா திட்டம் இல்ல போல. இது ஏதோ தப்பா நம்ம லைஃப்ல நடக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறோம். இல்ல அதுவும் தேவ சித்தம் தான். அவரோட விருப்பம் என்ன? அவரோட சித்தம் என்னன்றத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதுதான் ஏசப்பா திட்டம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்காக தான் அதுக்கு இன்னொன்னு நான் சொல்லுவேன். தானியல் எடுத்துக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க. தானியல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். எனக்கு இந்த தானியல் ரீட் பண்றப்பலாம் இந்த வசனம் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. தானியல் 3ஆம் அதிகாரம் யாராவது ரீட் பண்றீங்களா? ஓகே நானே ரீட் பண்றேன். தானியல் 3ஆம் அதிகாரம் 17, 18. ஆம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை இங்க பாத்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்னோவோ ஒரு பெரிய அக்கினியை எழுப்பி உள்ள போட போறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த காலத்துல அக்கினி, இந்த காலத்துல அக்கினிமயமான போராட்டங்கள் நமக்கு இருக்கு. சரியா? அக்கினி வழியா நம்ம கடந்து அதான் பைபிள் வசனம் இருக்கு. நீ அக்கினியிலே போனாலும் தண்ணீர்ல புரண்டாலும் உன் மேல அந்த ஆறுகள் புரளாதுன்னு வசனம் இருக்கு. அப்படின்னா என்ன? அந்த பிரச்சனையில நீ அமிழ்ந்து போக மாட்ட. அதுதான் அந்த வசனத்தோட மீனிங். எனக்குமே நிறைய நேரம் அந்த வசனத்தோட மீனிங் புரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். இந்த உலகத்துல உனக்கு உபத்திரவம் உண்டுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டாரு. அந்த உபத்திரவத்துல போனாலும் நமக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த இடத்துல பாருங்க. இந்த விசுவாசத்தை நம்ம இருக்கணுங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒருமனப்பட்டு ஏசப்பா இந்த மாதிரி நாங்க சொல்லணும்ப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா இன்னைக்கு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கிற வல்லவரா இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. இங்க என்ன சொல்றாங்க? நீங்க விடுவிக்காம போனாலும் ஏசப்பா இந்த இடத்துல இந்த தீயினால நாங்க மரணிக்கணும்னு இருந்தா கூட அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வாரேன்னா ஒரு நெகட்டிவா நடக்கிறாலும் அப்பயும் நான் ஏசப்பா விட மாட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? பாசிட்டிவா நடந்தா ஏசப்பா, நெகட்டிவா நடந்தா இல்ல சாத்தான் அப்படின்னு போயிரும். இல்லங்க. நெகட்டிவா நடந்தாலும் சில நேரம் அவரோட சித்தம் இருக்குது. அதுலயும் அவரோட கரம் நம்ம கூட இருக்குது. எல்லாருக்கும் கிடையாது. அவரோட சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்களுக்கு இப்படிதான் நடக்கும். அவர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு.
ஓகே, அவரோட திட்டம் இருக்கும் லைஃப்ல. நானும் என்னோட விஷயத்துல நான் சொல்லுவேன். என்னோட இன்னொரு சாட்சிய சொல்லுவேன். நானும் வந்து ஒரு பெரிய கவர்ன்மெண்ட் போஸ்ட்ல வாங்கி பெரிய இதுல உட்காரணும்னு எனக்கு பெரிய ஆசைங்க. நான் அதுக்காக போராடி என்னோட மைண்ட் செட் ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவரோட திட்டம் அது கிடையாது. ஏசப்பா என் கூட தெளிவா பேசுனாங்க. இல்ல என்னோட சித்தம் இல்ல. அத என்னால அக்செப்டே பண்ண முடியலங்க. நான் இந்த இடத்துல ஓப்பனா சொல்லுவேன். என்னால உண்மையிலே அக்செப்ட் பண்ண முடியல. இல்ல என்னோட பிளான்னு சொல்லி நான் அதுல ரொம்ப இருந்தேன். நெகட்டிவா நடந்தது. அதுக்கு நெறைய தடை வந்துச்சு. அப்பலாம் நான் நெனச்சேன், இல்ல இது ஏதோ தப்பா இருக்கு. வேற ஏதோ ப்ராப்ளம். அது ஏசப்பா திட்டம்ன்றத என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. தட் மீன்ஸ் நான் போய் ஒர்க் பண்ண போனா, அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன சொல்றது? நெகட்டிவா நெறைய நடக்கும். அந்த இடத்துல வந்து அத ஒர்க்க கன்டின்யூ பண்ண முடியாம ஆச்சு. ஒர்க்க ஸ்டாப் பண்ண வச்சாங்க. சோ இதெல்லாம் நடக்கிறப்ப இல்ல. அப்ப நான் வந்து ரொம்ப போராடினேன். ஏன் ஏசப்பா இப்படிலாம் நடக்குது? அப்ப ஏசப்பா என்னோட பேசுன என்னோட திட்டம் இது கிடையாதும்மா. வேலைக்கு போறது உன ஏசப்பாக்கு ஈஸிங்க. ஒரு வேலைய குடுக்குற ஈஸியா? ஈஸி இல்லையா? அவருக்கு அவ்ளோ பெரிய கஷ்டமா? ஒரு பெரிய கவர்ன்மெண்ட் ஜாப்ல ஏசப்பா உட்கார வைக்கிற ஈஸி தானே! ஏன் அவரோட சித்தம் இல்ல. அவரோட திட்டம் இல்ல. அது கிடைக்காதப்ப நான் ரொம்ப வந்து அது கிடைக்காதப்ப என்ன நினைக்கிறோம்? ஐயய்யோ! எனக்கு வந்து ஏதோ ஆயிருச்சு. ஏதோ யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லங்க. அவரோட சித்தம் இருக்குது. வாழ்விலும், தாழ்விலும் எல்லாவற்றிலயும் சரி, நம்ம ஏசப்பா பிடிக்க பார்க்கணும். அந்த இருதயம் வந்து நமக்குள்ள இல்ல. ஆனா ஏசப்பாட்ட நம்ம கேட்போம். அவர்ட்ட கேட்கிறப்ப கண்டிப்பா தருவாங்க. நான் இப்போ வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஏசப்பா நானும் வந்து அப்படி மாறணும்ப்பா. என்ன ஆனாலும் சரி, உங்க மேல அந்த அன்பு மாறவே கூடாது நம்ம. இந்த மாரி இவங்கள மாரி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த லெவல் நம்ம ரீச் ஆகுறப்ப, நம்ம வந்து எல்லாத்தையும் ஈஸியா கடந்து போவோம். எந்த பிரச்சனையும் நமக்கு பெருசாவே தெரியாது. பெரிய அக்கினி ஏத்தி வச்சாலும், அப்படியா அவங்க வந்து ஜாலியா அந்த இதுல போனாங்க. சோ அந்த லெவல் ஏசப்பா வந்து நம்மள மாத்துவாங்க. சோ இது இன்னொன்னு வந்து வசனம் நான் எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா, ஏசப்பாவே நம்ம சொல்லலாம். இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து மரிக்கணும்ன்றது சித்தம். அவர் நினைச்சிருந்தா ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்கலாமே. 10, 15 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து அவர் நெறைய வந்து அற்புதங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனா, பிதாவோட திட்டம் என்ன? அவர் கொஞ்ச நாள் இருக்கணும், சிலுவையில மரிக்கணும்ன்றது தான் திட்டம். சோ அது நெகட்டிவா அப்ப? ஏசப்பா வந்து சாகணும், அப்படி சிலுவையில அறையப்படணும் அப்படின்றது இது என்ன? நார்மலா இருக்கிறப்ப, சாகணும் அப்படின்றப்ப அது வந்து நெகட்டிவ். அது எப்படி யோசிப்போம்? நார்மலா ஒரு மனுஷங்க இருக்காங்க. "எப்பா நீ இங்க வாப்பா. நீ வந்து இந்த மாரி சாகணும். இந்த மாரி ஊழியம் பார்த்து நீ சாகணும்." யார் எத்தன பேர் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அந்த மாரி? அப்ப ஏசப்பா வந்து பிதாவுக்கு அடுத்தவரு. அப்ப அப்படி இருக்கிறப்ப, அது நெகட்டிவான விஷயம். இல்ல இது ஏசப்பா திட்டம் இல்ல. ஏசப்பா நெனச்சாங்களா? இல்ல இது ஏசப்பா திட்டம் இல்ல. இல்ல அவர் என்ன சொன்னாரு? ஆகிலும் மத்தேயு 26:39 எடுத்துக்கோங்க. மத்தேயு 26:39 அந்த வசனம் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? "ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது" அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. சோ நம்மளும் நெறைய நேரங்கள்ல, "ஏசப்பா என்ன நான் உங்ககிட்ட ஒப்புக் குடுக்குறேன்ப்பா. என்ன விட்டுக் குடுக்குறேன்ப்பா." நெறைய நேரங்கள்ல நம்ம ஜெபிக்க வேண்டியது அதுதாங்க. நம்ம நெறைய விஷயங்கள ஹோல்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். நெறைய நெகட்டிவா நடக்கிறப்ப நம்ம வந்து நெறைய முறுமுறுக்கிறோம். ஏசப்பா வந்து இல்லன்னு சொல்லி ஏசப்பாட்டயே கொஸ்டின் பண்ணி ஆர்கியூ பண்றோம். பட் ஏசப்பா ஆசைப்படுறது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ற மைண்டா ஏசப்பாட்ட நம்ம கேட்கணும். நம்மளால முடியாதுங்க. நம்ம மாம்சீகமான மாம்சத்தால வந்து நம்மளால ஜெயிக்கவே முடியாது. பைபிள்ல வசனம் இருக்கு. ஆவியும், மாம்சமும் 2 விரோதமாக போராடிக் கொண்டே இருக்கிறது. சோ இது இல்ல, அது இல்ல நம்மளுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன் இருக்கும். ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க சித்தத்தின்படி என்ன நடத்துங்க. எப்படி ஏசப்பா பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதே மாரி நம்ம லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ எல்லாவற்றையும் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. வியாதி வருதா? வியாதி போராட்டமா? அதே ஏசப்பா சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வெளிப்படுத்துங்க. எனக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஏசப்பா நமக்கு வெளிப்படுத்த மாட்டாங்களா? நான் அவரோட சித்தத்த நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? சோ எல்லாரும் இந்த இடத்துல ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஏசப்பா இந்த மாரி நாங்களும் மாறணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாரி ஏசப்பா எங்கள தப்பிக்காம போனாலும் நாங்க உங்கள பின்பற்றுவோம்னு சொல்லி, நாங்க உங்க சித்தத்துக்கு நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். உங்க சித்தத்த ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பிரேயர் பண்ணுவோங்க. அதே மாரி யோசேப்பு பாருங்க. யோசேப்ப குழிக்குள்ள போட்டாங்க. அவ்வளவுதான். ஜெயில்ல போட்டாங்க. அவ்வளவுதானா? லைஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு லைஃபே இல்ல. அப்ப அவர் என்ன சொன்னாரு? ஐயோ! இது ஏசப்பா சித்தம் இல்ல. யாரோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க. இது வந்து பிசாசு அப்படின்லாம் சொல்லலையே. யோசேப்பு நம்ம ரீட் பண்றோமே. அவர் என்ன சொல்றாரு? என்ன ஆனாலும் அவர் ஏசப்பா தேடிட்டு தான் இருந்தாரு. அதே மாரி இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க. இஸ்ரவேல் யாத்ராகமம் பாருங்க. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 7, 8. சோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு தூரம் பெரிய திட்டத்தின்படி ஏசப்பா அவங்கள வந்து கானானுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க நெறைய தடங்கள் வரதான் செய்யுதுங்க. அவங்களும் அதே மாரி ஒரு வனாந்தரத்துல போயிட்டு இருக்காங்க. அவங்க போன பாதையெல்லாம் லேசான காரியங்கள் கிடையாது. மோசமான பாதையில அவங்க போய்க்கிட்டு இருக்காங்க. வனாந்தரமான பாதையில. அதுக்கு முந்தின சம்பவம் தான் மோசே வந்து அந்த செங்கடல 2ஆ பிளந்து இந்த ஜனங்கள நடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. கரெக்ட்டா வனாந்தரத்துல போறாங்க. கரெக்ட்டா பாருங்க யாத்ராகமம் 16, 7, 8. சோ இந்த சம்பவத்த நம்ம ரீட் பண்றப்ப என்ன இருக்கு அப்டின்னா,
அங்க கரெக்ட்டா அந்த இதுல சாப்பாடு இல்லாம இருக்குது. விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமா முறுமுறுக்க நாங்கள் எம்மாத்திரம் என்றால் சொல். சோ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து முறுமுறுக்குறாங்க. அவ்ளோ பெரிய அற்புதத்த பார்த்துட்டு வந்தாங்க. திடீர்னு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நெகட்டிவா போகுது. வனாந்தரத்துல போறாங்க. சாப்பாடு இல்ல. அப்ப இதுவும் வந்து என்னது? அவரோட நடத்துதல் தானே! அவரு யார் நம்மள அவங்கள நடத்திட்டு போறாங்க? ஏசப்பா தான் நடத்திட்டு போறாங்க. அப்ப இத அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதனால தான் முறுமுறுப்பு வருது இந்த இடத்துல. சோ நம்மளும் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில முறுமுறுப்பு வருதா? ஏன் நானே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள யோசிச்சிருக்கேன். எப்பா எவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டு ஏன் இப்படி பண்றாங்க? நம்மளும் அப்படிதாங்க இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளும் இஸ்ரவேல் ஜனங்கள் மாரி தான் இருக்கிறோம். நெறைய நேரங்கள்ல முறுமுறுக்கிறோம். அவர கொஸ்டின் கேட்கிறோம். எல்லாமே நன்மைக்குன்னு நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்? நம்ம அவரோட கனெக்ட்டா இருக்கிறப்ப எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அவரோட சித்தத்தை அக்செப்ட் பண்ணுவோம். சோ இந்த நேரத்துல உங்களோட லைஃப்ல போராட்டமா, என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த இடத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நான் உங்க சித்தத்த தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்க சித்தத்த அக்செப்ட் பண்ணணும்னு ஜெபம் பண்ணுங்க. நெறைய நேரங்கள்ல அவர் தன்னோட தகப்பன் தன் பிள்ளைய நேசிக்கிற பிள்ளைய சிட்சிக்கிறான்னு சொல்லுது. நெறைய நேரங்கள்ல நம்ம தவறான பாதைகள போலாம். அதுக்கான லெசன் யார் தருவா? ஏசப்பா தான் தருவாங்க. அவர் வந்து மேய்ப்பனானவர். மேய்ப்பன் வந்து மேய்ப்பனானவர் எப்படி நம்மள நடத்துவாரு? ஏதாவது தவறான பாதையில போனா, அவர் ஒரு பெரிய கொம்பு வச்சிருப்பாரு. நம்மள அப்படியே இழுப்பாரு. சோ அப்ப நமக்கு வலிக்க தான் செய்யும். ஆனா மறுபடியும் ஏசப்பா கிட்ட தான் வரணும். நம்ம பின்னாடி போகவே கூடாது. ஏசப்பா கிட்ட திரும்புங்க. என்ன ஆனாலும் சரி நமக்கு வேற வழியே இல்ல. அவர புடிச்சுக்கிடுவோங்க. நம்ம வாழ்க்கையில நம்மள அவர் நடத்துவாரு. பெரிய லெவல்ல கொண்டு போறாங்க. நம்மளுக்கான ஒரு பெரிய பிளான் இருக்கு. அது அது வந்து பிசாசுக்கும் தெரியும். சரியா? இவங்களுக்கு மேல என்னென்ன பிளான் இருக்கு அப்படின்றது பிசாசுக்கும் தெரியும். மோசேய பார்த்தீங்கன்னா, அவர் பிறக்கிறப்ப அந்த குழந்தைய கொல்லணும்ட்டு ஒரு சட்டம்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. சோ உங்களுக்கு விரோதமா போராட்டம் இருக்கா? நெறைய வருதா? அப்ப நீங்க வந்து ஜெபம் பண்ணணும். கடவுள் கையில ஒப்புக்கொடுக்கணும். ஏசப்பா திட்டம்னு ஒப்புக்கொடணும். பிசாசும் பார்த்துட்டு இருக்கான். எல்லாருக்கும் தெரியும். இவன் எங்க விழுந்து போவான்னு பார்த்துட்டு இருக்கான். கெர்ச்சிக்கிற சிங்கத்த போல இருக்கிறான். சோ அந்த இடத்துல நம்ம விழுந்துறக்கூடாது. ஏசப்பா வந்து எதிர்பார்ப்பாங்க, என் பிள்ளை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நம்ம அவருக்காக ஓடணும். அவரோட திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து போணுங்க. நெறைய நேரத்துல அவனோட பாதைய நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா, ஏசப்பா மிஸ் பண்ணிருவோம். சோ அதனால உங்களோட விருப்பமா இருக்கலாம். இல்ல யாரோட விருப்பமா இருக்கலாம். எல்லாத்தையும் இந்த இடத்துல விட்டுட்டு, ஏசப்பா உங்க சித்தத்த நான் ஒப்பு கொடுக்கிறேன்.